ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தி ஹில்ஸ் போகிறதுக்காக இங்கே பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு 65 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அடிவாரம் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நான் ஏன் இன்ட்ரோ பேசுகிறேன் அப்படின்னா வெளிச்சமாக இல்லை. ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஃபுல்லாகவே வந்து பிச் பிளாக்காக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா பேசலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டினியூஸாக இந்த வீடியோவை பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு போகிறேன். மலை அடிவாரத்தில் தான் இப்போ நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. அந்த மலைக்கு தான் போகணும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:55 ஆகுது. அப்படியே வாங்க போகலாம். வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். கீழே இருந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த வண்டியிலே வந்து ஃபுட்டு வந்து மேலே விற்பனைக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லா சரக்கையும் ஏற்றி. வாவ், செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்தாச்சு. நந்தி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் வச்சாச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பைக் பார்க் பண்ணதுக்கு இப்போ அங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ அங்கே போய் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே மேலே ஏறலாம். பைக் பார்க்கிங் பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ப்ளஸ் பர்சனுக்கு ஒருத்தருக்கு 20 ரூபான்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே போகலாம். டிக்கெட்டு வாங்கிட்டு தான் போகணும். இதான் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல படியில் ஏறி வந்தீங்கன்னா அங்கே டிக்கெட்டு காட்டினதுக்கப்புறமா இங்கே அலோவ் பண்ணுவாங்க. இது உள்ளே போக வேண்டியது தான். ஹெல்மெட்டு கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஹெல்மெட் தொலைஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கேயே வச்சுருங்க. கிளைமேட் செம்மையாக இருக்குது. குழந்தை குளிரில் எவ்வளோ நடுங்கி தூங்கிட்டு இருக்கு பாருங்க. யார் இது உட்காந்துருக்காரு? அம்மாடி, பனி பேஞ்சு மட்டும் இந்த இடம் பூரா ஈரமாகி கிடக்கு. வீடியோ ஷேக்கியாக இருந்தால் என்னை திட்டாதீங்க. இதில் எந்த அளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் மோடு ஆக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு வரும். சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன். நான் இதான் செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் வந்தேன். மரம் விழுந்துருச்சு போலுங்க. நிறைய இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. காற்று தான் நடக்கணும் போல் இருக்கு. இப்போல்லாம் ஹில் ஸ்டேஷன் வந்தால் நிலச்சரிவா மரம் விழுகுமான்ற ஒரு பயத்தோடையே இருக்கு. கைஸ், இங்கே ஒரு வியூ பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு குட்டியா. அங்கே வந்து எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிளேஸ். முள்ளமன்றி மாரி ஆயிடுச்சு முடி. ஆடியோ எப்படி வருதுன்னு தெரியல. ஏதாவது போட்டு பூசி மொழி எப்படியா மேட்ச் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். நம்ம அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே தமிழ் பசங்களை பார்த்தோம். எங்கே இருந்து வரீங்க ப்ரோ? நீங்கள் எல்லாம் பெங்களூர்லேருந்து வரோம் ப்ரோ. பெங்களூர் தான். பெங்களூர் தமிழ் தமிழ் தான். ஓகே. காலேஜா? ஓகே ஓகே ஓகே. யாரோ பேய் மாதிரி நடந்து வராங்க பாரு. அங்கங்கே இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. எல்லாம் யூஸ் பண்ணி அதை எடுக்கிறாங்க. நான் தேர்ஸ்டே காலையில் வந்ததால் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது.
மாதிரி அங்கங்கே இடம் இருக்குது. அதுலேயுமே வந்து லவ்வர் ஸ்பாட் நினைக்கிறேன், ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. இங்கே ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது, பட் ஆனால் கீழே ப்ரைஸை விட டபுள் த ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோவில் பார்த்தேன். பெட்டர் நீங்கள் வீட்டில் இருந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, நந்தி ஹில்ஸ் எவ்வளோ அடி ஆழம், 4851 ஃபீட். இது அப்படியே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கண்ணாடிகள்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஓ, நிறைய ரிவரோட தொடக்க புள்ளியா இது. சுல்தான்பேட் வியூ பாயிண்ட், காந்தி நிலையம், நேரு ஃபுட் கோர்ட். அது 4வது நமக்கு தேவையே இல்லாது. ஓ, நல்லா இருக்கு என்ட்ரி. இது ஒரு வியூ பாயிண்ட். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, இது வேற லெவலில் இருந்துச்சு. இங்கே இப்போ யாருமே இல்லை பாருங்க. வெட்னஸ்டே இல்லை தேர்ஸ்டே வந்தீங்கன்னா இந்த 2 நாளில் இப்படி தான் இருக்கும். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு அழகாக ஒரு செட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. பாருங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிளேஸே வேறு லெவல். இன்றைக்கி சன்ரைஸே ஆகலை, ஏன்னா இவ்வளோ ஃபாகியாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கால்வலி எப்போவுமே வரும். இந்த இயற்கையை பார்த்துட்டு கால்வலியே மறந்துட்டேன். உள்ள வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக நிறைய உட்கார்றதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் நிறைய வியூ பாயிண்ட்ஸ், இந்த மேலெல்லாம் ஏறி நிற்கிறதுக்கு நிறைய வசதி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா ரொம்ப பனி பெய்யறதால சுத்தமாக எதுலேயுமே போய் உட்கார முடியாது, மண்டையே நனைஞ்சிருச்சு. இங்கே நிறைய பனி பொழியறதால எங்கேயும் உட்கார முடியாது. இந்த இடம் மட்டும் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். டஸ்ட்பின் அது இதுன்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடமும் ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபி தான். எல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஃபோட்டோகிராஃபி தான். எங்கே பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா. நல்ல வேலை S24 வச்சுருக்கிறதால அசால்ட்டாக நல்லா ஜூம் பண்ணி இருக்கிற இடத்துலேருந்தே காட்ட முடியுது. பாருங்கள், அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபி, இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபி, இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபி. எல்லோரும் போஸ்ட் கொடுத்தது என் மொபைலில், என் யூடியூப்பில் வந்திருக்கு. எல்லோரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஒழுங்கா. நாமளே சொல்லிக்க வேண்டியது தான். வீடியோ பார்த்தாங்கன்னா ஓகே, அப்படியே கீழே போகலாம். அப்படி இப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். ஆனால் இந்த பனி பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதால மண்டையில் ஈரமாகவே இருக்குது. மண்டை பூரா நனைஞ்சி அப்பத்துலேருந்து நனைஞ்சிக்கிட்டே இருக்குது. தலைவலி வந்து ஜன்னி வரப்போதா, சிக்லீவ் ஆக போதா என்னன்னே தெரியல. முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட் என்னவோ நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் சன்ரைஸ் ஆகலை. இப்போ இந்த வழியை அடைஞ்சிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், சன்னே ரைஸ் ஆகல, தனியாயத்து காத்தடிச்சு. அந்த ஃப்ளாகை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பஸ் வருது போல் கீழே இருந்து. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, இவங்க இந்த பஸ்லேயே கூப்பிட்டு வராங்க போல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜியும் டீயும் வாங்கியாச்சு. இந்த ஒரு ஷாப் இருக்குது மேலே. இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலான்னு சொல்லிட்டு, எப்படியும் சன்ரைஸ் ஆகலை அதனால். பஜ்ஜி வந்து 50 ரூபா, 50 ரூபாய்க்கு 5 பஜ்ஜி. ஒரு பஜ்ஜி 10 ரூபான்ற கணக்கு போல். டீ வந்து 20 ருபீஸ். பரவாயில்ல, மேலே வரும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதிகமான ரேட்டுக்கு இருக்கிறது வாய்ப்பு தான். முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. யோக நரசிம்மாரி சாமி டெம்பிள் ஏதோ இருக்குது. இது ஒரு மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு குப்பை கூட இல்லை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த ப்ளேஸ். பரவாயில்ல, இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஓகே. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ், கட்டண கழிப்பிடம் தான், ப்ரைவேட்டு வாஷ்ரூம்ஸ். பட் ஆனால் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, ஒன்று கட்டிக்கிறதுக்கு 5 ரூபாவும் 10 ரூபாவும் டாய்லெட்டுக்கு இது பண்ணுறாங்க. ஒரு வாட்டர் பாட்டிலே அந்த அளவுக்கு ப்ரைஸு. ஆளுக்கு 2 ரூபா 3 ரூபா வாங்கினா கூட அது நிறைய கலெக்ட் ஆகும், நிறைய விஷயம் இது பண்ணலாம்.
எதுக்கு எல்லா இடத்துலையுமே இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் பரவாயில்ல, க்ளீனாக இருக்குது. அது ஒரு இதால் தான் நான் சைலண்டாக இருக்கேன். இது என்ன கொகையாக இருக்குது. இங்கே பழங்கால மன்னர்கள்லாம் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக நிறைய கோட்டை, இங்கே வந்து கோட்டை கட்டி ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இங்கே தங்கி இருந்ததா சொல்லப்படுது. எதில் சொல்லப்படுது அப்படின்னா, சர்ச் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். எனக்கு எந்த அளவுக்கும் தெரியல. இதை பற்றி ஆராய்ச்சிலாம் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. கட்டண கழிப்பிடம் அங்கே ஒன்று இருக்கா? இது லவ்வர்ஸோட கட்டணம் இல்லா ஒரு இடம். இதுதான் வந்து புதுசாக பில்ட் பண்ண ஒரு வியூ பாயிண்ட். அழகாக இந்த பில்லு மாதிரி வளைஞ்சி ஒரு இருக்கா, சுத்தமாக ஒன்றும் தெரியல. ஏன்னா சன்னு ரைஸ் ஆகி மேலே போயிடுச்சு, ஒரு இடமும் தெரியல. ஃபுல்லாக பனியாக இருக்குது, மறைஞ்சிச்சு, எதுவும் இல்லை. இங்கேருந்து பார்த்தா கீழே பார்க்லாம் இருக்குது. இங்கே ஸ்டேலாம் இருக்குது போல் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இருக்குது ஸ்டேலாம். யாராவது ஸ்டே பண்ணலாம். வியூ பாயிண்ட் மாதிரி அழகாக இருக்குது பாருங்க. தான் ஃபோட்டோஷூட் நடந்துச்சு. அங்கே பாருங்கள், மேகம் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. எல்லாம் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நாம் நினச்சி வந்தது வேறு, இங்கே சன்ரைஸ் ஆகும், அந்த இடத்துல வேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா இது மாதிரி ஆயிடுச்சு. அது இப்போ இந்த மேகம் நடுவில் விலகும், அந்த கேப்பில் கீழே சிட்டி ஃபுல்லாக தெரியும். அங்கே தெரியுது பாருங்க, நான் காட்டுறேன். நடுவில் ஒரு கேப் வரும். வெயில் வருது. எங்கே நிலா சன்னு இங்கே பாருங்கள். இதுதான் வியூஸ். இப்போ வந்து கொஞ்சமாச்சு கலைஞ்சிருக்கு, அதனால் தெரியுது. சன்ரைஸ் ஆகி எப்பயோ மண்டை மேலே போய் நின்றுச்சு. பின்னாடி நின்றுருந்தா எனக்கு நல்ல வியூ கிடச்சிருக்கும். அங்கே நின்னது போ ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல. இங்கே ஒரு பார்க் இருக்குது. சன் அங்கே தான் ரைஸ் ஆச்சு. கீழே பாருங்கள். நான் இங்கே கோப்ரோ வச்சு டைம் லாப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு வருது தெரியல. பாருங்கள், இது வேற பயமாக இருக்குது, அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. காற்று அப்படி அடிக்குது. டைம் லாப்ஸ் ஷூட் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இங்கே பாருங்கள், குரங்குக்கு வாழைப்பழம் போட்டு போயிருக்காங்க. அதுக்கு வாழைப்பழம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மள தான் வாழைப்பழமாக நினச்சி சாப்பிடுவோம். நம்ம கையில் எது இருந்தாலும் அதை பிடிங்கிக்கும். எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. இவ்வளோ க்ளோஸில் நான் போக முடியாதுன்றதால நல்ல வேலை ஜூம் எடுத்தாலும் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக வருது, பரவாயில்லை. பார்த்து அதுக்கு நீங்கள் ஏரியா இடக்கூடாது. அடுத்து வேறு ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே போகலான்னு இருக்கேன். செம்மையாக இருக்குது பாருங்களேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து அப்படியே இந்த சைடில் ஒரு நேச்சரான ஒரு வியூ பாயிண்ட். இங்கே வந்து கொஞ்சம் டேஞ்சரு, ஆனால் சுற்றி வேலையும் அமைச்சிருக்காங்க. ஒரு கோயில் இருக்குது, ஆல்ரெடி வந்தவொடனே பார்த்துருப்பீங்க. புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்காங்களா, பூவெல்லாம் போட்டு. அந்த வழி தான் நம்ம ஏறி வர்றது. ஃபஸ்ட்டே வர வேண்டியது, ஆனால் பாருங்க, டைம் லாப்ஸ் எடுக்காமலே டைம் லாப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயாச்சு. இங்கே வந்து நேச்சராக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா கோப்ரோ டைம் லாப்ஸுக்கு வச்சுருக்கேன். யாரும் தூக்கிட்டு போகாமல் இருந்தால் சரி. இதில் ஜூம் பண்ண முடியல. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் பாட்டு வச்சுருக்கேன். யாரோ மறந்து விட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி எவனா தூக்கிட்டு போயிட போகிறான்னு பயமாக இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு வச்சுருக்காங்க, அதனால் எல்லாம் பரவாயில்ல. இது இடம் சண்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வசன்னு கூட்டம் நிற்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த கேட்டு போட்டு வச்சுருக்கிற இடம் பூரா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு. கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சுன்னா தான் கொஞ்சம் மேகம் குறையும்னு நினைக்கிறேன். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து இந்த மேகம் கொஞ்சமாச்சு இதுவாகும் அப்படின்ட்டு.
கொஞ்சம் மேகம் குறைஞ்ச உடனே கீழே அந்த சிட்டிலாம் தெரியுது. கீழே ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தான் இருக்குது. இப்போ தெரியுது பாருங்கள் ஊரே. ஒரு 9-10 அப்படியே கீழே பார்ப்போம். இது வரைக்கும் ஜூம் ஆகுது, பரவாயில்ல. அவ்வளோதான், முடிச்சு. கொஞ்சம் நேரம் டைம் விட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? பிளர் ஆகுது. மேலே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடலாம். பாருங்க அங்கே பெரிய மேகம் வருது. இதுக்கப்புறம் அடைச்சிரோன்னு நினைக்கிறேன். சன்னு ரைஸ் ஆகி மண்டையில் உச்சில் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. இங்கே வந்துச்சு சன்னு. அவ்வளோதான், க்ளவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வராது. இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். இங்கே வரணும்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வரணும்னா ஏர்லி மார்னிங்கில் வரணும். அண்ட் லவ்வர்ஸ் ஸ்பாட் இது கொஞ்சம் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக வந்துடுங்க. என்னென்னா எல்லாம் காலியாக இருக்குது பார்த்தீங்களா? வெட்னஸ்டே, தேர்ஸ்டே டு மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி காலியாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மார்னிங் ஒரு 6லேருந்து ஒரு 10க்குள்ளார இங்கே இருந்துட்டு கிளம்பிடலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயில் தான் அடிக்கும். சண்டேலாம் பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்கும். கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸாக மொத்தமாக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். பாய் பாய் பாய். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதை நான் இதில் ஆட் பண்ணோம். என்னோடய எக்ஸ்பென்ஸ் டோட்டலாக என்ன ஆச்சு அப்படின்றது. நான் அங்கேருந்து வரும்போது ஒரு 300 ரூபாய்க்கு பைக்கில் பெட்ரோல் போட்டேன். இப்போ வந்துட்டேன். திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போதும் எனக்கு யூஸ் ஆகும். என் வண்டி மைலேஜ் பொறுத்து நான் சொல்லிட்டேன். பஸ்ஸில் வரீங்கன்னா இதை விடவும் காஸ்ட் கட் ஆகும். இன்னொன்று, இங்கே வந்து நான் எந்த செலவும் பண்ணல. ஒரு பஜ்ஜி அப்புறம் டீ தான் குடித்தேன். அது ஒரு 50 and 20 70. இது இல்லைன்னா எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லை. இங்கே வந்து மோஸ்ட்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்ற பொருள் செலவு தான். மிச்சம் எல்லாமே எதுவுமே இல்லை. இந்த பைக்கோட டிக்கெட் காஸ்ட் ஆச்சு. அது ஒரு 30 rupees ஆச்சுன்னு நினைக்கிறேன். பைக்கு பார்க்கிங்க்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் ஒரு பர்சனுக்கு 30 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சா கூட மொத்தமாக பார்த்திங்கன்னா எனக்கு 370 ரூபா அந்த மாதிரி தான் மொத்தமாக செலவே ஆச்சு. இங்கே பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா இதோடையும் கம்மியாக வரலாம். இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு பிளேஸை வந்து சுற்றி பார்த்துட்டு அவ்வளோ அழகாக கிளம்பியாச்சு.